தெரியுதா உனக்கு? ஐஸ் தெரியுதா? அப்படியே லென்ஸ் மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு கிளியரா எனக்கு தெரியுது. அந்த சைடுல பார்க்க கிளியரா தெரியுதா? நல்லா கிளியராக வந்த பார்ட் மட்டும் எடுத்து ஜிப்லாக்கில் போட்டு வைக்கிறேன். இதுக்கப்புறமா நமக்கு எப்போ வேணும்னாலும் நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக உடைச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும், நல்லா கிளியராக இருக்கும். நான் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுல 2 எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டைரெக்டாக நம்ம தண்ணி ஃபில் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி இந்த தெர்மோகோல் பாக்ஸில் வைக்க போகிறேன். இவ்வளோ தான் நமக்கு வந்து கிளியர் ஐஸ் ஃபார்ம் ஆச்சு. அதனால மேலே நம்ம வந்து தூக்கி வைக்கணும். அப்போ தான் அந்த கீழே வந்து அந்த ஏர் பபிள்ஸ் வரும். அதே மாதிரி கீழே வந்து நம்ம ஓட்டை போடணும். அப்போ தான் வந்து ஃப்ரீஸ் ஆகிறப்போ அந்த குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் வந்து கீழே புஷ் ஆகி கீழே போகும். இல்லைனா வந்து இங்கேயே செட்டில் ஆகிரும். ஏன்னா இதுக்கு மேலே கீழே போக முடியாதுல்ல. அதனால ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து சுட வச்சிட்ருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து ஓட்டை போட்டுடலாம். ஓட்டை போட முடியல. இது வந்து அந்த சிலிக்கோனில் இது வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக தாங்குகிற டைப்பில், அதனால் வந்து ஓட்டை போட முடிய மாட்டேங்குது. அதான் நான் வந்து சிசர்ஸ் வச்சு சின்னதாக ஓட்டை போட்டு பார்க்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் தூக்கி வைக்கணும் நம்ம, அப்போ தான் வந்து கிளியர் ஐஸ் மேலே ஃபார்ம் ஆகும். நம்ம பார்த்தோம்ல அது மாதிரி. ஸோ தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வரேன். இது மாதிரி தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம தூக்கி வைக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று வச்சா போதும். அதனால் அதை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒன்றை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம டேரெக்டாக வச்சு பார்க்கலாம். அப்போ தான் வந்து 2 கம்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 48 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன் 2யும். இது வந்து நம்ம ட்ரேயில் வச்சுருந்தோம்ல, அந்த இது எப்படி செட் ஆகிருக்குன்னு